10 பேரை ஏமாத்தினாரு. 10 பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தளவுல அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பரு. அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம்மா. ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னமோ இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு. அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் வீடுமா. முத்துராமலிங்கத்தை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய். உனக்கு உயிர் பால் ஊட்டியவன் உன் தாய், உனக்கு இறுதி பால் ஊட்டி பயணம் அனுப்புவர் பசுடா பைத்தியக்கார நாயே. ஹைலி புரோட்டீன் 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டுக்கறி நல்லா சாப்பிடலாம். மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடலாம். எம்ஜிஆர் கேரள மண்ணிலே மலையாளியாக பிறந்துட்டார் என்பதற்காக அவரை மலையாளியாக பார்க்க முடியாது. நீ எம்ஜிஆர் சாதி கேட்டு இருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பார் அவரு. சொல்லு. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். ஒரு விஜயகாந்தை எடுத்துக்கிட்டா அவர் வந்து பாராட்டுக்குரியவர். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அதிகாரத்தில் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கூட வந்து நான் ஒரு மாற்றா வருவேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மைக்கு ஒரு ஆளுமை வேணும். இங்க வா. ஐயா